இந்த நாளும் நம்முடைய வேதத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த இடத்துல ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்பதாக இந்த 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறிச்சும் எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு பிரச்சனைகள் பெருசல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கை தான் அவருக்கு முக்கியமானது. எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 1 பேதுருல வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணணுமா? அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சபடி என்னன்னு சொன்னா, அவர் மேல தூக்கி போட்டுருங்கன்னு பைபிள் சொல்லுது. நம்மகிட்ட ஒரு கவலை வருது, ஒரு பாரம் வருது, அதை என்ன பண்ணணும்னா அவர் மேல தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைகளை பாரங்களை நம்மகிட்ட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பாடுகள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் அதிகரிக்கும், வேதனைகள் அதிகரிக்கும். நம்மளால கான்சென்ட்ரேஷன் எதுலையுமே பண்ண முடியாது. ஆனால் தேவ சமூகத்துல நாம் அவருடைய சமூகத்துல வைத்து விடும் போது தேவன் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். எரேமியா 33:3 நமக்கு தெரியும். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். உங்களுடனே கூட இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். மனுஷன் கைவிட்டுட்டு போகலாம் ஒருவேளை, ஆனால் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கவலைப்பட வேண்டாம் என்பது தேவன் நம்ம கொடுக்கிறதான அறிவுறுத்தல். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு என்னன்னா, கவலைகளை மாற்றுகிறதான ஜபம். கவலைகளை மாற்றுகிற ஜபம். ஜபம் என்பது மாற்றுகிறது. எதை மாற்றுகிறது? கவலைகளை மாற்றுகிறது. இன்னைக்கு காலை நேரத்துல கவலையோடு வேதனையோடு பாரத்தோடு நம்ம வந்திருக்கலாம். தேவன் நிச்சயமா நம்முடைய கவலைகளை மாற்றி தான் திருப்பி அனுப்புவார். இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஜப வீட்டுல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா இதை ஜப வீட்டுல கொண்டு வந்து மகிழ வைத்து திரும்பி அனுப்புகிறார். வெளில போகும்போது கவலை வரும், பாரம் வரும், கஷ்டம் வரும். திரும்பி இங்க உள்ள வந்துட்டோம்னா இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நிரப்பும். கர்த்தர் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்பி அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை வாசிக்க போகிற மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கவலைப்படாதீர்கள். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. கவலைப்படுவதனால ஒருவனும் தன்னுடைய சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்றது தேவனுடைய அற்புதமான ஒரு வார்த்தை. கவலைப்படுவதனால நமக்கு வேதனைகள் அதிகரிக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல வர்ற வியாதியில எல்லாமே எப்படி எதனாலதான் வருதுன்னு கேட்டா கவலையினாலதான். ஏன் பிபி ஏறுது, ஏன் சுகர் வருதுன்னா கவலையினாலதான், வேதனையினாலதான் அவ்வளவு
வியாதிகளும் உலகத்துல மனுஷனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் ஒரு விஷயத்த குறிச்சு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அந்த மனுஷன் வெளில வரவே முடியல. அந்த மனுஷன் என்னமோ போராடுறான், என்னென்னமோ செய்யறான். இந்த கவலையை மறக்கணும் தான் அநேக பாவ பழக்கத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அநேக மனுஷர்கள் இன்னைக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவலைன்றது இருக்கு. ஏதோ ஒரு கவலையில அவங்க மனசுல போட்டு ஒலட்டி உள்ளுக்குள்ள வச்சு வச்சு வெளில வர தெரியல. கொஞ்ச நேரமாவது மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக தான் தவறான பாவ பழக்கத்துக்குள்ள போறாங்க. கவலையை குறைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கவலை என்ன பண்ணுதுன்னா அதிகமாகிறது. அதிகமாகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு மனுஷன் போராடிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏசப்பாட்ட கொண்டு போய் சொல்லிட்டோம்னா பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், கவலைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மகனே நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுகிறார். கஷ்டமான நேரத்துல நம்மகிட்ட நமக்கு ஒரு தேவன் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோமே. தேவன் வரும்போது கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் விடுங்க நான் இருக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஒரு பூஸ்டப் ஆகுது. நமக்கு மனசுல அவ்வளவு தெம்பு வருது. நமக்கு அது காரியம் நடந்து முடிஞ்சிருக்காது, பிரச்சனை இன்னும் இருக்குது. ஆனா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா நம்மள பூஸ்டப் பண்ணுது, நம்மள தேற்றுகிறது. வாழ்க்கையில இருக்கிற கவலை கஷ்டம் மாறலன்னா கூட சரி நம்ம பாத்துக்கலாம் செஞ்சிடலான்றது பாக்குறோம். இன்னைக்கு நிறைய மனுஷங்க கவுன்சிலிங்காக போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான வார்த்தைகளை சொல்றாங்க. கர்த்தர் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட வரங்களை வச்சிருக்கிறார். என்கரேஜ் பண்றதுக்கான வரங்கள் திருச்சபையில கர்த்தர் அந்த வரங்களை செயல்பட வைப்பாராக. எல்லாரும் பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாலே ஒரு மனசுக்குள்ள உற்சாகம் வர ஆரம்பிக்கும். இது ஒரு வாரம் ஆண்டவர் இது யாருக்கும் தந்திருக்காருன்னு தெரியல, ஜோமன் ஆரம்பிப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கொடுத்தா அது செயல்பட ஆரம்பிக்கட்டும்னு ஜோமனுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அநேகருக்கு ஆண்டவர் வேதத்துல கவலைகளை மாற்றி இருக்கிறார். குறிப்பா ஒரு சிலரை மட்டும் நமக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நமக்கு நல்லா தெரிஞ்சதான அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம், வாசிக்கலாம். 1 சாமுவேல். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடியோ ஆக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. இங்கே இந்த அம்மாவுக்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ரொம்ப ஏக்கமா இருக்கிறாங்க. எதற்காக? ஒரு குழந்தைக்காக ஏக்கமா இருக்கிறாங்க. அந்த வேதனைன்றது ரொம்ப பெரிய வேதனை, கவலை. அந்த வேதனைக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். 7 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு திருச்சிட்டு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 20 வருஷம் அந்த அதுக்கப்புறம் தான் ஒரு பையன் பிறந்து இன்னைக்கு பைபிள் காலேஜ்ல படிக்கிறான். வயதான பாஸ்டர் அவங்க. அந்த அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷம் அநேக நாட்களுக்கு பிறகு கிடைக்கிற சந்தோஷம்ன்றது அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். போற வார்த்தைகள் தாங்க முடியாது. குழந்தை இல்லாத நேரங்கள்ல மத்தவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே அது அவ்வளவு காயப்படுத்தும், அவ்வளவு வேதனைப்படுத்தும். ஆனா இந்த இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா அன்னாள் அவர்கள் தன்னுடைய துக்கத்தை கவலை எங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல வைக்கிறாங்க. பொதுவா துக்கம் வரும்போது நேரம் எங்க தெரியுமா கை வைக்குது? சாப்பாட்டுல கை வைக்குது. சாப்பாடு மனசுக்குள்ளே போகாது. நம்மள தாங்க முடியாத துக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சாப்பிடவே தோணாது. மத்தவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளால சாப்பிட முடியாது. இழப்புன்னு வரும்போது நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவ்வளவு வேதனைப்படுறாங்க. 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது பேசாம இறந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு துக்கத்தை என்ன பண்றாங்கன்னா அனுபவிக்கிறார்கள். வாழ்வதை விட என் வாழ்க்கையில வேற ஒரு நல்லதுல ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில, அவ்வளவு துக்கம் அவ்வளவு வேதனைன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா கவலையை மாற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாம். 10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினார். இந்த இடத்துல அம்மா விண்ணப்பம் பண்றாங்க. பொதுவா நம்முடைய ஜெப நேரங்கள் இப்படி மாறணும். நமக்கு வேதனைப்படுத்துற எல்லாத்தையுமே, நம்மளை கஷ்டப்படுத்துற எல்லாத்தையும், கண்ணீர் வடிக்க வைக்கிற எல்லாத்தையும், நம்மளை சாப்பிட விடாம தடுக்கிறதான காரியங்களை தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணிடணும்னு சொன்னா ஊற்றிடணும். தேவ சமூகத்துல எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும். இந்த அம்மா அவங்க சீலோ அப்படின்றதான இடத்துல போறாங்க. அந்த இடத்துல வந்து தேவனுடைய ஆலயம் அங்கதான் நாட்டப்பட்டிருக்கிறது. டெம்பரரியான ஒரு கூட இடத்துல இருந்தது. அங்க தேவ சமூகத்துல போய் ஊற்றுகிறார்கள்.
எப்போ போவேன், எப்போ போய் நான் ஜெபம் பண்ணுவேன்ற ஏக்கத்தோட பார்த்துட்டே இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறது, போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். சீக்கிரமா கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இடங்களை தருவாராக. ஜெபிக்க ஜெபிக்க வாழ்க்கைகள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர். மத்தவங்களுக்கு சொல்றோம் ஏசு கவலையை மாத்துவாரு, வேதனையை மாத்திடுவாரு, நீங்க ஏசப்பா நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறிடும் நம்ம சொல்றோம். அநேக நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற கவலைகள் யாருக்கும் தெரியறது இல்ல. ஆனால் கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அந்த ஆண்டவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது, மனம் கசந்து அழுகும் போது தேவன் அவைகளை பார்க்கிறார், கவலைகளை மாற்றி போடுகிறார். அப்படி நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அந்த அம்மா ஒரு ஜபத்துல ஒரு விஷயத்தை சேர்த்து செய்யறாங்க. உங்கள் வாழ்க்கையில சாப்பிட முடியாத அளவுக்கு கவலை நிறைஞ்சிருக்குதா அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை சேர்த்து செஞ்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியில் என்னன்னா ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்க? என்ன பண்ணுகிறார்கள்? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பொருத்தனை. பொருத்தனை அப்படின்றது நமக்கு மனசுல உடனே என்ன வந்துருது அப்படின்னா, ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டா பொருத்தனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அம்மா காணிக்கை விட மேலான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். என்ன பண்ணிட்டாங்க? மொதோ புள்ள, அவங்க அவ்வளவு ஆசையா வளர்த்ததானே, அவங்க எதிர்பார்த்திருந்ததான மொதோ பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். இதற்காக தான் ஜெபம் பண்றாங்க, இதுக்காக தான் அழுகுறாங்க, இதுக்காக தான் அவங்க அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தது இதுக்காக தான். அவங்களுடைய ஒட்டுமொத்த பாரமே எதுக்காக? குழந்தைக்காக தான். இதுக்காக தான் இருந்தாங்க. ஆனா கடைசியில அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். பொருத்தனை என்பது ஆண்டரை டிமாண்ட் பண்ணி வைக்கிறதான ஒரு காரியம் இல்ல, மாறாக நீங்க செய்வீங்க ஆண்டவரே, பிரதிபலனா நான் நிறைய கொடுக்கணும், ஆனா கொடுப்பதற்கு எனக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, இந்த காரியத்தை நான் செய்யறேன் ஆண்டவரே. அது ஒருவேளை நான் ஒருவேளை ஃபாஸ்டிங் பண்ணி நான் ஜெபிப்பேன், நீங்க இந்த காரியத்தை கொடுத்தீங்க. அநேக பேர் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஒண்ணு வருது, என்னன்னா சாட்சி சொல்லுவேன் நம்ம சொல்றோம். அது ஓகே, நல்லதுதான். சாட்சியா நிப்பேன்றது வேற, சாட்சி சொல்லுவேன்றது வேற. சாட்சி சொல்றது எல்லாருக்கும் எளிது, ஆனா சாட்சியா நிக்கிறதுன்றதுதான் மிக மிக முக்கியம். நான் சாட்சி சொல்றேன்னு பொருத்தனை பண்றது நல்லதுதான், ஆனா சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே உமக்காக சாட்சியா நிப்பேன், எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு இப்படிப்பட்ட பொருத்தனை என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். ஒரு வேலையோ 2 வேலையோ, ஆண்டவரே என்னால முடிஞ்ச மட்டும் நான் தேவ சமூகத்துல காத்திருப்பேன், தேவனுக்கு நான் என்னுடைய பொருத்தனைகளை நான் செய்வேன். நான் சின்ன பிள்ளையில எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா அப்போதைக்கு பொருத்தனை சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் சண்டை. என்கிட்ட ரொம்ப நாளா அவன் பேசல. நான் ஜெபம் பண்ண ஏசப்பாட்டேன். நான் சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை, நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சின்ன வயசுல அப்பதான் எனக்கு அம்மா அந்த பொருத்தனை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, அப்ப அறியாத பருவம், ஒண்ணும் தெரியாது, ஆண்டவரே அந்த பையன் என்கிட்ட பேசிட்டான்னா நான் 1000 ஸ்தோத்திர பலியை முழங்கால் நின்னே சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அநேகமா 2வது 3rd அப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் பக்தி நல்லாதான் இருந்துச்சு. அப்ப அப்படி சொன்னேன். அடுத்து கொஞ்ச நாள்லயே ஜோமணி கொஞ்ச நாள்லயே அவனா தானா என்ன பண்ணிட்டான்னா என்கிட்ட பேசிட்டான். நைட்டு தூக்கம் வருது, முழங்கால நின்று என்ன பண்ணேன்னா சொன்னேன். அது வரைக்கும் நான் முழங்கால நின்று அவ்வளவு நேரம் ஜோம் பண்ணதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப சின்ன குட்டி பையன் தான் நானு. ஜபம் ஆனா அந்த புக்கை வச்சுக்கிட்டு வாசிச்ச ஞாபகம் இருக்கு. பொருத்தனை என்பது என்னன்னா உள்ளத்துக்குள் இருந்து வெளில வருவது. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு கிடையாது. ஆண்டவரே நீங்க நிச்சயமா செய்வீங்க ஆண்டவரே, செய்யும் போது உங்க மனம் குளிரத்தக்கதாக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த பணம்ன்றதெல்லாம் அதெல்லாம் 2வது, அதை நம்ம 2வது தூக்கி ஒதுக்கி வச்சோம். மாறாக நான் இந்த பொருத்தனையை செய்யறதுனால அவர் மனசு சந்தோஷப்படுதா அப்படின்றத யோசிக்கணும். இந்த பொருத்தனை என்பது தேவனுடைய மனதை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்பட்டதா? நம்ம கேட்டிருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கும் போது சாமுவேலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா வல்லமையான தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். நம்ம பொருத்தனை பண்றது தேவனுக்காக, அது நிச்சயமா பெரிய காரியங்களை அது செய்யும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கவலைகளை மாற்றும் போது, வேதனை தாங்க முடியாத பாரம் வரும்போது கர்த்தருடைய மனம் குளிரத்தக்கதாக, தேவனுடைய மனம் சந்தோஷப்படத்தக்கதாக ஒரு பொருத்தனையை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகளை நிச்சயம் என்ன பண்ணணும்னு சொன்னா மாற்றி போடும். ஆண்டு பிள்ளைகளை ஊழியத்துக்காக கொடுக்க சொல்றாரா? தாராளம் என்ன பண்ணுங்க, நான் கொடுங்க ஆண்டவர், நான் கொடுக்குறேன் ஆண்டவரை, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க. ஆண்டு சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் என்பது கவலைகளை மாற்றுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னா அண்ணால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஜெபம் பண்ணிட்டு உண்மையா தேவ சமூகத்துல உள்ளத்தை ஊட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கவலையை நினைச்சா கூட கவலையில நம்ம கவலைப்பட முடியாது. ஏனென்றால் மனசுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும். என்னன்னா ஏன் தெய்வம் பார்த்து கொள்வார், நிச்சயமாய் செய்வார்.
என்கிறதான தைரியம் இருக்கும். முதலாவது அண்ணாளை குறிச்சு பார்த்தோம். இரண்டாவது எஸ்தர். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்தர் 9:21. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளே யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. இந்த 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 சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எஸ்தருடைய சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு துக்கம், என்ன துக்கம்? நமக்கு அவங்களுக்கு நாள் குறிச்சுட்டாங்க. எதற்கு நாள் குறிச்சுட்டாங்க? வாழ்க்கையில அவங்க இனிமே வாழக்கூடாது, அவங்க தொடர்ந்து முன்னேறக்கூடாது, அவங்களுக்கு அந்த ஒரு குலமே இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்கன்னா தீர்மானிச்சாச்சு. டேட் குறிச்சுட்டார். ஆமாம், டேட் குறிச்சாச்சு. டேட் குறிச்சுட்டு ராஜா கிட்ட இருந்து எல்லா நிருபங்கள்லாம் வாங்கியாச்சு, எல்லா ஊருக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி நிறைய ஃபாஸ்டான வசதி இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்றது நம்ம இமீடியட்டா தெரிஞ்சுக்கிறோம், எங்க நடந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அப்போதைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது குதிரை வீரர்கள் மூலமாக, புறாக்கள் மூலமாக அந்த நியூஸை கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. அது நாட்கள் ஆகுது. ஒரு சில தேசங்களுக்கு போவதற்கு மாதங்கள் கூட என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம நிமிஷத்துல போட்ட உடனே என்ன பண்ணிருக்கு, விஷயம் நமக்கு போயிருது. ஆண்டு அப்படிப்பட்ட வசதிகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாம் தேவ நாமமேக்காக பயன்படுத்தப்படுவதாக. இந்த எஸ்தர் அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்ததான உன்னதமான ஒரு கிருபை. ஆண்டவர் விலகாத கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். முதலாவது பார்த்தோம் பொருத்தனை ஜெபம். அந்த பொருத்தனைன்றது எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். இரண்டாவது இந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். உபவாச ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை நிச்சயமா என்ன பண்ணணும்னா மாற்றும். டேட் குறிச்சுட்டாங்க. எதுக்கு டேட் குறிச்சாங்க? இவங்க எல்லாத்தையும் அன்னைக்கு கொல்லணும்ன்றத டேட் குறிச்சாச்சு. எல்லாரும் கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ, வாழ்க்கை முடிய போகிறது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நாளைக்கு என்னுடைய சந்ததின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையோடு கவலையோடு அவர்கள் அமர்ந்து இருக்கும் போது இந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் மாற்றுகிறார். யாரும் ராஜாவுடைய கட்டளை மீறி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அந்த செங்கோலை நீட்டினாதான் உள்ள வரணும், அவங்க பேசணும்ன்றதான முறை இருந்தது. கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். இன்னைக்கு நினைச்ச நேரத்துக்கு என்ன பண்றோம், நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த தேசத்துல அப்படி கிடையாது. ராஜாட்டெல்லாம் போக முடியாது. ராஜாட்ட போகணும்னு சொன்னா ஒரு செங்கோலை நீட்டினாதான் என்ன பண்ணணும், உள்ள போகணும். நம்ம கொடுத்துருக்கிற கல்ச்சருக்காக ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த முறையெல்லாம் இல்ல. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா நம்ம போறோம். நமக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம தேசத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நாட்டுல எல்லாம் இப்படிப்பட்ட சலுகைகள் கிடையாது, இப்படிப்பட்ட உரிமைகள் கிடையாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனா இந்த எஸ்தர் அவங்க என்ன பண்றாங்கன்னா உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எதற்காக? துக்கம் மாறுவதற்காக, கவலை மாறுவதற்காக. நமக்கு நல்ல ஒரு 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 மனிதன்கிட்ட போயிட்டு அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னா வாழ்வதற்கு நேரத்தை குறிக்கப்பட்டதான மனுஷன். அந்த மனுஷன்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா அந்த மனுஷனுடைய வேதனை என்னன்றது தெரியும். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, இன்னொரு 3 நாள் தான் உயிரோட இருப்பாரு, இன்னொரு 3 மாசம் தான் உயிரோட இருப்பாரு, இன்னொரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அந்த உறவினர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு நாள் கால் எந்திக்கும் போது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 மாசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த உறவினர் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது நல்லதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ வாங்கி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இறப்பிற்காக, இறந்து போவதற்காக நேரம் குறிக்கப்பட்டது. ஆனால் தேவன் ஜெபத்தினாலே அதை மாற்றி போடுகிறத நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் உபவாசித்து ஜெபித்ததுனால நாள் குறிக்கப்பட்டது இதற்கு. அந்த நாள்லயே கர்த்தர் கொண்டாட்டமாக மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்பது அவ்வளவு ஆழமானது, முக்கியமானது. ஜெபம் இல்லாத மனிதன் உயிர் இல்லாத மனிதன். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் இல்லாத மனிதன் தான். நம்ம என்னன்னாலும் செய்யலாம் ஆண்டவருக்காக. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை என்னன்னா கூடவே இருக்கிறதான ஒரு உறவு அதிகமாய் தேவை. தேவ சாயலா மாறணும்னு சொன்னா ஜெபம்ன்றது அவசியம். திருச்சபைக்கென்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாறணும்னா ஜெபம் அவசியம். இறந்து போவார்கள், வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற உறவுகள் மத்தியில வாழணும்னா ஜெபம்ன்றது அவசியம். உபவாச ஜெபம் இல்லாம கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். என்ன ஆண்டவர்ன்ற சர்ச்சுக்கு வாரம் போயிடுறேன், என்னால முடிஞ்ச எல்லா ஊழியத்தையும் செய்யறேன், என்னென்ன தாங்கணுமா நான் தாங்குறேன். ஏன் மாறணும்னா உபவாச ஜெபம் அவசியம். குடும்பத்துல குடும்பமா சரி, தனியா சரி, நம்ம ஜெபம் பண்ணணும். உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த உணவு பெருசு இல்ல, உம்முடைய உறவு பெருசு ஆண்டவரே. இந்த உணவை விட
நீங்க கொடுக்கறதான உறவு எனக்கு மேலானதுன்னு சொல்றோம். கர்த்தர் நிலைமைகளை மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறதான ஆண்டவர் பெரிய காரியவாராக. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம உபவாசம் இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நிறைய பேர் நம்ம மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். காலையில நம்ம சாப்பிடாம இருந்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம உடல்ல பலவீனத்தை உணர்றோம். அப்படிப்பட்டவங்க தயவு கூர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க சாப்பாடு எடுக்கலாம். அதனுடைய பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணிடலாம்னா மாத்தலாம். கொஞ்சம் லைட் ஃபுட்டா எடுத்துட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த டேப்லெட் போடுவதற்காக என்னென்ன உணவுகள் எடுக்கணுமோ ஹெவி ஃபுட்டா எடுக்காம லைட்டான ஃபுட்டா அதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக அங்கீகரிப்பார். எளிமையான உணவுகளை எடுத்துட்டு தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். இந்த காரியத்தை நான் செய்யணும்னா மகனே மகளே நீ என்ன ஸ்டெப் எடுக்கிறன்றதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. உபவாச ஜபத்துல இந்த உபவாசம் என்ன பண்ணுகிறதுனா கர்த்தரை மாற்றுறது கிடையாது, ஆண்டவரை மாற்றுகிறது கிடையாது, மாறாக சூழ்நிலைகளை மாற்றுகிறது. அந்த சூழ்நிலைகளுக்காக கடந்து போவதற்காக நம்மை மாற்றுகிறது. இப்ப அந்த எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். நாள் குறிக்கப்பட்ட காரியங்களையும் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தரால் நிச்சயமாய் மாற்ற முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தவங்க முடிஞ்சிருவாங்க, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் போயிருவோம்னு பார்த்துட்டு இருக்கலாம். உலகம் பார்க்கும், நம்ம நல்லா இருக்கிறது உலகத்துக்கு பிடிக்காது, நம்ம எப்போ போவோம் தான் உலகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த உறவுகள் மத்தியில கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ண வேண்டுமானால் அவரோடு கூட இருக்கிற உறவு என்பது மிக அவசியம். உபவாசி ஜெபிக்க கிருபை தருவாராக. முதலாவது பொருத்தனை ஜபம், இரண்டாவது உபவாச ஜபம், மூன்றாவது நம்ம பார்க்க போற ஜபம் என்னன்னா யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவுக்கு ஒரு துக்கம், யோபுவுக்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னு சொன்னா, அவர் உடல்ல அவ்வளவு வேதனை, உடல்ல அவ்வளவு வேதனை. நம்ம அங்க மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து என்ன பண்ணிருங்க, ஜீவனை விட்டுருங்க அப்படின்னா பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு வேதனை. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் ஓட்டை வச்சு சுரண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த உடல் ஃபுல்லா அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவருக்கு கஷ்டம், அவ்வளவு துக்கம். சரி பொருள் தான் போயிடுச்சு, இருக்கிற சொத்துகள் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல இழந்து போறாங்க. அவ்வளவு வேதனையோடு கூட அவர் நிக்கிறார். நிற்கும் போது இந்த வார்த்தை வருகிறது, மனைவிட்டேந்து ஒரு வார்த்தை வருகிறது. அவங்க ஆக்சுவலா சாகணும்ன்ற அந்த இதுல சொல்லல, இவ்வளவு வேதனைப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவர் இருக்கிறதுனால இவரு தானே வேதனைன்னு சொல்லி அவங்க அதிகமாக கரிசனையோடு கூட பேசுகிறார்கள். ஆனா கொஞ்சம் அந்த வார்த்தையை மாத்திருக்கலாம். அவங்க பேசுறதை நம்ம பாக்குறோம். அவ்வளவு துக்கத்துல இருக்கிறார் மனுஷன். ஆனா கடைசியில என்ன பண்றாருன்னா சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்கிறாரே நமக்காக மட்டும் விண்ணப்பம் பண்ணுவதற்காக கிடையாது, நம்ம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், டெய்லியும் நம்ம எத்தனை பேருக்காக ஜெபம் பண்றோம், நம்ம எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் மற்றவர்களுக்காக. என்னுடைய ஜெபம் எல்லாம் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் உறவுகளுக்குன்னு இருக்குதா இல்ல மற்றவர்களுக்குன்னு இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ஜெபம் நிச்சயமா என்ன பண்ணும்னா மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வரும், நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு சொன்னா கொண்டு வரும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவலை மாறணுமா, ஜெபம் தான் அவசியம். துக்கம் மாறணுமா, நமக்கு கவலைகள் மாறுவதற்கு, துக்கம் மாறுவதற்கு ஜெபம் என்பது அவசியம். இந்த இடத்துல நம்ம என்னன்னா பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். யாரா ஒருத்தவங்க வர மாட்டாங்களா, ஒரு மனுஷன் எழுப்பி நிக்க மாட்டானான்னு தான் கர்த்தருடைய ஒரு எண்ணம். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிந்து பேசி ஜெபிக்கணும். பரிந்து பேசி நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கிற சந்தோஷம், நமக்கு இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைய பேத்துக்குள்ள இல்ல. நம்ம நல்லா சிரிச்சு பேசி பழகுறவங்கள்ட்ட இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இவர் இருக்கிறதே கஷ்டம், இவருக்கே வேதனை, இவருக்கே பாடு, இவருக்கே பிரச்சனை. ஆனா இவர் என்ன பண்றாரு, சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றிய மகனே, உன் வாழ்க்கையை ரெண்டத்தனையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சிங்கிளா தரதில்ல, ரெட்டத்தனையா கர்த்தர் தருகிறார். ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அதை தாங்க முடியாது. கர்த்தர் மட்டும்
ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, தாங்கவே முடியாது. ஆனா கரையம் செலுத்தணும். கரையம் இல்லாம எந்த ஆசீர்வாதமும் வரவே வராது. எளிதா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. தேவ சமூகத்துக்கு ஒரு மனுஷன் வரணும்னு சொன்னா கரையம் செலுத்தணும். வரும்போது முதல்ல ரட்சிப்பு எல்லாத்தையும் இலவசம், மத்த எல்லாமே என்னன்னா ஃப்ரீ தான். மத்த எல்லாமே ஃப்ரீ தான் நினைச்சா அது ஃப்ரீ நினைச்சுதான் வருவோம். ஆனா அனைத்துல கிரயம் கொடுக்க வேண்டியதான் இருக்கிறது. பொருத்தனை என்பது கரையம் தான். உபவாசம் என்பது கரையம். நல்லவா இருக்குது. உபவாசம் இருக்கும்போது வயிற்றுல அவ்வளவு நமக்கு ஒரு சோர்வு வருது, ஒரு பலவீனம் வருது. கரையம்ன்றது நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். பரிந்து பேசி ஜெபம் பண்றது ஒரு கரையம் தான். இந்த கரையத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நமக்கு இரக்கம் செய்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கலாம். மத்தேயு 9. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கடைசி காலத்துல வந்து நிக்கிறோம். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம்ன்றது என்னன்னா, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதான ஜெபம் தான். நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றதை விட, அதை விட நமக்கு எந்த பிரேயர் அதிகமா இருக்கணும்னு சொன்னா, ஆத்துமாக்களை சந்தியும் ஆண்டவர். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல ஓப்பனா வச்சு கொண்டு போயிருக்கிறதான ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, வேலையாட்களை அனுப்பும்படிக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு அறுப்பு மிகுதி. இன்னைக்கு நம்ம 45 வார்டுல ஏறக்குறைய ஒவ்வொரு வார்டுலையும் 900 குடியிருப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்டுலயுமே 3000 பேர் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க நம்ம கும்பகோணத்துல. இவளுக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம வீட்டுல நம்ம நைட்டு ஆண்டவரே கூட இருங்க, என்னை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம். இதே கும்பகோணத்துல எத்தனை பேர் கண்ணீரோடு கூட இருக்காங்க நமக்கு தெரியல. நைட்டு தூங்கும் போது வேதனையோடு தான் படுக்கிறாங்க. நிறைய பேர் கவலையோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க, தற்கொலைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பேர் வாழ்க்கையை முடிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏன் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா இந்த நம்பிக்கை அநேக பேருக்குள்ள இல்ல. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றேன், என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றேன், அண்ட் எங்க கும்பகோணத்துக்காக ஜெபம் பண்றேன், என் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்றேன், இந்தியக்காக ஜெபம் பண்றேன், ரட்சியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36, 37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஜோமன்னா கர்த்தர் நிச்சயமா ஆத்துமாக்களை தர வல்லவராக இருக்கிறார். மந்தை பெருகுவது போல என்ன பண்ணுவாரா, மனுஷரை பெருக பண்ணுவார். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எங்கள் திருச்சபையில பழிப்பதாக. மந்தை பெருகுவது போல மனுஷரை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஜோமன்னா கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், செய்வார். இது தேவனுக்கு உகந்ததான ஒரு ஜெபம். நமக்காக பிரேயர் பண்றோம், தேசத்திற்காக, அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 4வது ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம், மரியாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வரைக்கும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றோம், உபவாசத்தில் ஜெபிக்கிறோம், நல்லது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம், நல்லது. ஆனா இந்த இடத்துலதான் கொஞ்சம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். மரியாள் அவரை குறித்ததான ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா ஏற்றுக்கொண்டது யார் தெரியுமா? மார்த்தாள் தான். முதல் வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, மார்த்தாள் என்னும் பேரு கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் என்ன பண்றாள், ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டது யாரு? மார்த்தாள். ஆனா நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார் அப்படின்னு சொன்னா மரியாள். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியம் என்னன்னா, நான் ஏற்றுக்கொள்கிறேனா அல்லது தெரிந்து கொள்கிறேனா? ஏற்றுக்கொள்வது என்பது ஏசப்பா ஏத்துக்கிறது, ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க.
நம்மளும் நம்புறோம், நம்ம வீட்டுல மத்தவங்களை என்ன பண்றாங்கன்னா நம்புறாங்க. ஏசப்பா நல்லவரு, அவர் அற்புதங்களை செய்வாருன்னு நம்புறாங்க. ஆனா தெரிந்து கொள்வது என்பது என்னன்னு சொன்னா, என் ஆண்டவுடைய பாதம் தான் எனக்கு முக்கியமானது, அதை விட வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஜப நேரம் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 40ஆம் வசனத்துல மார்த்தாளுக்கு ஒரு வருத்தம் வருகிறது. என்ன வருதுன்னா, வேதனை, ஒரு துக்கம் வருது. என்ன துக்கம் அப்படின்னு சொன்னா, நான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கிறேனே, கூட எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அது இந்த மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா வேதனைப்படுறாங்க. தனியா வேலை செய்யற எல்லாத்துக்குமே அந்த கவலைன்றது இருக்கும். அது வீடுகள் நம்ம அதிகமா நம்ம பார்க்க முடியும். அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஏதாவது கூட வந்து ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுவோம். இந்த மார்த்தாளுக்கு அந்த ஒரு கவலை வருது. ஆண்டவர் சொல்றாரு, சாப்பாடு செய்யறது யாருக்காக? யாருக்காக செய்யறாங்க? முதலாவது ஏசப்பாவுக்கு, கூட இருக்கிறவங்களுக்காக தான் செய்யறாங்க. செய்யறது எல்லாமே ஆண்டவருக்காக தான். ஆனா யார்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட இல்ல. செய்யறது ஆண்டவருக்காக. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவருக்காக செய்வதற்கு நம்முடைய மனம் ஓடுகிறது. ஃபர்ஸ்ட் ஆளா வந்துடுறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக நம்முடைய ஜபங்கள் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரெடி டு சர்வ் பட் நாட் டு லிசன். மார்த்தாள் ஆண்டவரை சேவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. தேவனோடு கூட நேரம் செலவிடுவதற்கு ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு நம்ம ஜப நேரங்கள் உன்னதமான நேரங்களாய் மாறுவதாக. ஆண்டவருக்காக எதனாலும் நம்ம செய்யலாம். இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்குது, ஏசப்பாவோட பேரை சொல்லி எதுனாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. போய் ஹெல்ப் பண்றதுக்கோ, ஊழியத்துல போய் முன்னாடி நிக்கிறதுக்கோ. இன்னைக்கு உலகத்துல சர்ச்சஸ்ல முன்னாடி நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா வாலிபர்கள் நிக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவருக்காக செய்யறதை விட அவரோடு நிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஜபம்ன்றது அதுதான் என்ன பண்ணுது, நம்மையும் அவரையும் நெருக்கி சேர்த்து விடுகிறது. ஆண்டவர் ஒரு நெருக்கமான உறவை எதிர்பார்க்கிறார். எப்படி நான் அதை சொல்றேன்னு சொன்னா, அந்த 41ஆம் வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, 2 தடவை என்ன பண்றாரு, பேரை சொல்றாரு. அந்த கலாச்சாரத்தின்படி இந்த 2 தடவை பேரை சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்கிறாங்க. அல்லது நெருங்கிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்தபடி பேசிக்குவாங்க. சீமோனே சீமோனே அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் இந்த 2 தடவை பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் என்னன்னா, அவங்களோட நெருங்கின ஐக்கியம் கொள்ள அவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மார்த்தாலே மார்த்தாலே மார்த்தாலே, உன்னிடமும் அதே ஒரு உறவை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு எது முக்கியத்துவமாக காணப்படுகிறது நம்ம வாழ்க்கையில? யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. மார்த்தாளை போல எல்லாமே கவலைதான், எல்லாம் கவலைதான். ஆனா இயேசுக்கு சொல்றது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இதுல வாசிக்கும் 23ஆம் சங்கத்துல வாசிக்கும் போது, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்ம அதை தொடரணும்ன்ற அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மை தொடர வைப்பார். நிச்சயமா நம்மளை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் தேடி வரும், ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் தேடி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், தேவ சமூகத்துல காத்து இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அநேக ஜப முறைகள் இருக்கிறது, அநேக முறைகள் நமக்கு ஆண்டு சுத்தமானால் வர நாட்கள்ல அதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஜபம் என்பது அவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் கவலையை நினைச்சா மாத்திருவாரு கிடையாது, மாத்துற தெய்வம் தான், நினைச்சா செய்ய முடியும். நம்ம அவர் சமூகத்துல போய் அமர வேண்டும் என்பதை கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் செய்யறதை விட தேவனை உணர்வு பூர்வமாய் ஆராதிப்பது மிக முக்கியமானது. மிகவும் ஆழமான உறவை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு நண்பனோடு பேசுவதை போல நம்ம இடத்துல பேச கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மார்த்தாள் இடத்துல அவர் சொல்றது 41ஆவது வசனத்துல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு காலை நேரத்துல அநேக காரியங்களை குறிச்சு கவலையோடு கலக்கத்தோடு இந்த நேரத்துல நம்ம அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அந்த இடத்துக்கு வந்துட்டா போதும், தேவையான எல்லாம் சேர்ந்து தானாய் வர ஆரம்பிக்கும். ஆண்டு பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருக்கிற தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கரங்கள்ல வேத புத்தகத்தை எடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். முடிஞ்ச நம்ம எல்லாம் எழுதி நிற்கலாமா கொஞ்ச நேரம்?
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் முடிஞ்சா எழுந்து நின்று கொஞ்ச நேரம் வாசிப்போம். இந்த வசனம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதாக. இங்கேருந்து நம்ம கொஞ்ச நேரத்துல வெளில போகிறோம். போகும்போது கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றதான் போகிறார். இன்னைக்கு காலையில எத்தனை கவலையோடு நீங்க வந்திருக்கலாம், பாரத்தோடு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இங்கேருந்து போகும்போது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து எல்லாமே எடுத்தாச்சா? நம்ம எடுத்துட்டோமா? பேஜ் நம்பர் 273 273 சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. எதுவானா இருக்கட்டும். நாளைய குறிச்சுதான் பொதுவா கவலை வருகிறது. நாளைக்கு என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையில? கலக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளத்தை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், என்னை தவிக்க விட மாட்டேன். கைவிட கர்த்தர் நம்மளை அழைக்கல, கைவிடாமல் நடத்துறது கூடவே தான் இருக்கிறார். நெருங்கி வரதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நான் எதை முக்கியத்துவப்படுத்துகிறேன்? என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தை, தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேனா? அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் அர்ப்பணிச்சிருவோம். ஏன்னா கவலைகள் மாறாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அது மட்டும்தான். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா கவலைகள் மாறித்தான் ஆக வேண்டும், பிரச்சனைகள் அடங்கித்தான் ஆக வேண்டும், சத்துரு ஓடித்தான் ஆக வேண்டும். பிரச்சனைகளை கர்த்தர் நம்ம கைமீறி போகவே விட மாட்டார். ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல தனிப்பட்ட விதமாய் இது அசட்டை பண்ற நேரம் இல்ல, எல்லாம் இணைஞ்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னா, உங்க பாதம் மட்டும்தான் ஆண்டவரே. உங்க பாதம் மட்டும்தான் தேவை ஆண்டவரே. உங்களுக்கு தேவையான விடுதலை எங்க தெரியுமா இருக்குது? அந்த இடத்துலதான் இருக்குது. தேவையான ரட்சிப்பு எங்க இருக்குது? அங்கதான் இருக்குது. தேவையான ஆசீர்வாதங்கள் அங்கதான் இருக்குது. கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகையோடு புலம்பலோடு வேதனையோடு வந்த உள்ளமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அர்ப்பணிச்சிருவோம் தேவ சமூகத்துல. நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது பலனை கர்த்தர் தர்றார். ஏன்னா ஜெபம் பண்ண முடியல, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. நான் தொடர்ந்து ஓடணும்னு நினைக்கிறேன், முடியல. நான் ஆண்டுக்காக நிறைய காரியங்களை செய்யறேன், ஓகே. ஆனா தேவ சமூகத்துல என்னால காத்திருக்க முடியும். திருச்சபையுடைய ஜெப நேரங்கள் அதிகமாகணும், எங்க தனிப்பட்ட ஜெப நேரங்கள் அதிகமாகணும், எங்க குடும்ப ஜெப நேரங்கள் அதிகமாகணும். எங்க கவலைகள் மாறணும்னா ஒரே வழி ஜெபம் மட்டும்தான், ஒரே வழி ஜெபம் மட்டும்தான். ஆண்டவங்க எதிர்பார்க்கிற எல்லாம் கிடைக்கணும்னா ஜெபம் மட்டும்தான். ஜெபம் இல்லாம முடியாது, ஜெபம் இல்லாம முடியாது. ஆண்டவரே, ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அண்ணாலை போல செபியக்கூடிய கிருபையில தாங்க ஆண்டவரே. கிளேசத்தோடு வந்திருக்கலாம் தேவ சமூகத்துல, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, அவ்வளவு வேதனையோடு வந்திருக்கிறேன், என் பாரம் அவ்வளவு பெருசா இருக்குது, என் கஷ்டம் அவ்வளவு பெருசா இருக்குது, என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி உதடுகள் மாத்திரம் அசைகிற அளவுக்கு, சத்தம் வெளியே வராத அளவுக்கு நம்முட்டை போல கூவுகிற ஒரு வாழ்க்கை நிலைமையில வந்திருக்கலாம். கர்த்தர் கவலைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். ஜெபிக்கிற இந்த நிமிஷத்துல கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கு எங்க சொல்றதுன்னு தெரியல, என் பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியல, என் போராட்டங்களை வெளில சொல்ல முடியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என் ஜெப குறிப்பை மத்தவங்கிட்ட ஷேர் பண்ண முடியல, நானே சத்தமாவே கேட்க முடியலன்னு சொல்லி மனதுக்குள்ளேயே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, கர்த்தர் உன் கவலையை மாற்றுகிறார், பிரச்சனையை மாற்றுகிறார்,
கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். ஒரு நாளும் சோர்ந்து போக தேவையில்லை. அண்ணாலை போல இனிமே துக்கமுகமா இருக்க மாட்டோம். கர்த்தர் கவலைகளை மாற்றுகிறதான ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ்தரை போல நாள் குறிக்கப்பட்டுருச்சு. நாள் இவங்க இப்பதான் இந்த நாளுக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாள் குறிச்சிருக்கலாம். ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் கொண்டாட்டமாக மாற்றி தருவார். பார்க்கிற உள்ளங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் மாசம் தான், இன்னும் கொஞ்சம் வருஷம் தான், இவங்க எல்லாம போயிருவாங்க. இவங்க அழிறத பார்க்கதான் போறோம், குடும்பம் சிரழிஞ்சு போறதை நாங்க பார்க்கதான் போறோம்னு சொல்லி ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் வாழ வைப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் வாழ வைப்பார். கவலைகளை மாற்றுவார். கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். கரைய செலுத்தணும் தேவ சமூகத்துல. மத்தவங்களோடு கூட பேசுற நேரத்தை விட தேவ சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. உபவாசித்து ஜெபிக்கணும். அந்த எஸ்தரை போல ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. சாப்பிடாம ஜெபிச்சாங்களே அன்று பலவீனத்தின் மத்தியில எங்க உணவை ஒதுக்கி நாங்க ஜெபம் பண்றோம். எங்க பலவீனத்தின் மத்தியில நாங்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, கர்த்தர் நிச்சயமாய் நீர் அங்கீகரிப்பீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யோபுவை போல மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். எங்களுக்காக ஜெபம் பண்றோம் தான், அதே நேரத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். பரிந்து பேசி ஜெபிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் நம்ம சிந்தைகளை கொண்டு வருவோம், பக்கத்துல எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் எத்தனை பேர், நம்ம நல்லா பேசுறோம், நல்லா பழகுறோம், அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே, அவளுக்காக ஜெபம் பண்றோம். பரிந்து பேசி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. அவங்க பாரத்தை எங்க மேல சுமந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறீர். 1 மடங்கு அல்ல 2 மடங்கு கர்த்தர் கொடுக்குறீங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்காமலே கர்த்தர் அநேக காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்ய முடியும். எப்பொழுது மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரியாதை போல ஜெபங்கள்ல நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்ன்றது முக்கியம். ஏற்றுக்கொள்வது ஒரு பகுதி இருந்தாலும் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. தேவ சமூகத்துல இந்த 2 கைகளை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறோம். ஜெபம் எங்கள் உயிர் மூச்சாய் மாறட்டும் ஆண்டவரே. உயிர் மூச்சாய் மாறட்டும் ஆண்டவரே. கவலைகளை மாற்றுகிறது ஜெபம். போராட்டங்களை மாற்றுகிறது ஜெபம். கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வைக்கிறதும் ஜெபம் தான் ஆண்டவரே. கரைய செலுத்தாம நாங்க எந்த விதமான நன்மையும் பார்க்க முடியாது. ஜெபிக்கிற ஒரு வல்லமைய, ஜெபிக்கிற ஒரு கிருபைய, ஜெபிக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் பெருக பண்ண நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தாரம் தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நாம் மேம்படுவதாக வந்திருக்கிற உங்களுடைய கர்த்தர் ஒரு ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.